சார் நாங்க தான் சார். ஆனந்த், நீ கதவை ஏன் நாக் பண்ணல? சார் கதவு திறந்து தான் இருந்தது, அதான் பயந்து போய் வந்தேன் சார். சார் உங்ககிட்ட கொஞ்சம் ஜமீன்தாரோட ஆளுங்க இந்த பொண்ணு பார்வதியை இவ்வளவு தேடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு உடனே சேஃபான இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயாக்கணும். இந்த இந்த ஊர்ல இருக்கிறது இவளுக்கு பாதுகாப்பு இல்ல. சார் மேலதிகாரிங்க பெர்மிஷன் கொடுக்கலனா என்ன பண்ணலாங்கிற? வெயிட் பண்ணலாமா? அதுக்குள்ள அந்த ஆளுங்க வந்து இவ்வளவு சுட்டு கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஷன் தோத்து போயிடும். அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. நம்ம வீட்டு கூட்டு போயிடலாம். உங்க பொண்டாட்டி இவ்வளவு நான் கட்டிக்க போற பொண்ணு நினைக்கிறாங்க. அவ நினைச்சிட்டு போறா. அத பத்தி நீ கவலைப்படாதப்பா. இப்ப பார்வதியை காப்பாத்தணும்னா இதுதான் நல்லது ருத்ரா. சார் பார்வதி இங்க தங்கி இருக்கிறத விட உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கிறது தான் சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் எவ்வளவு நாள் அந்த வீட்டுல இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு நீங்க அங்க இருந்துதான் சார் ஆகணும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்போதைக்கு இதை விட்டா நமக்கு வேற எந்த வழியும் இல்லை சார். அண்ணே, இதை கொஞ்சம் சீக்கிரமா தச்சு கொடுக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் கலர் போடுங்க. சுனிதா கொஞ்சம் வேகமா வேலையை செய். இப்ப சரியா இருக்கு. காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஊறுகாயில காரம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அத்தை, அது வந்து காரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நான் இப்பதான் சாப்பிட்டு பார்த்தேன். நாம ஊறுகாய் தயாரிக்கும் போது கவனம் அதுலதான் இருக்கணும். உப்பு காரத்தை எல்லாம் பார்த்து தான் போடணும். தொழில்ல பக்தி இருந்தாதான் நம்ம விளங்க முடியும். இந்த மாங்காயெல்லாம் பக்குவப்படுத்தி உன் அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு நினைச்சியா? நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள ஊறுகாய நல்லா பக்குவமா போட்டு வைக்கணும். இந்த கயிறு இன்னும் இந்த இடத்த விட்டு போகலையா? அழையாத விருந்தாளியா எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள வந்து எல்லாரையும் மிரட்டி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எடுத்து தூக்கி வெளியில போடு. என் கண்ணுல அந்த கயிறு இனிமே படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது உயிரில்லாத பொருளா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிற மனுஷங்களா இருந்தாலும் சரி. வாசுராஜ் போலாம். ஆமா, சமீர பாத்தியா? இல்ல நான் பார்க்கலமா. சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியலையே. அத்தை திரும்பி வரதுக்குள்ள மாங்காயை வெட்டி மசாலா போட்டு காய வச்சிருங்க. அதை என்கிட்ட கொடுங்க. என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த போட்டோல பாருங்க எவ்வளவு குண்டா இருக்கேன். இளைக்கணுங்கிறதுக்காக தான். சப்பாத்தியும் ஊறுகாவுமா? கொடுங்க கொடுங்க. ஆமா, இந்த எக்ஸசைஸ்லாம் பைல்வான் தானே பண்ணுவாங்க. நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? ஆமா, என் உடம்பு வெட்டி குறைக்கணும் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். குறைஞ்சோ தானே பார்க்க நல்லா இருக்கும். இல்லனா ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட கூடாது. உடம்பு இழைக்கவே இழைக்காது. அப்படிதானே அண்ணி? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ நல்லா இழைச்சிதான் இருக்க. பாக்கிறதுக்கு ராஜகுமாரி மாதிரி இருக்க. ராஜகுமாரி மாதிரி இல்ல, குண்டு புஷ்ணிகா மாதிரி இருக்கேன். நீங்க என்ன சமாதானப்படுத்தாதீங்க. நீங்க ஒல்லியே எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? பரவாயில்ல, உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. ஆனா ஏன் நிலைமை? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு இப்பதான் இந்த விஷயமே புரியுது. இதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுருவோம். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம். என் நாத்தனாரோட ராஜகுமாரனே, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ அண்ணி, அது ஏன் எடுத்தீங்க? அது கிட்ட கொடுங்க அண்ணி. அண்ணி கொடுங்க அண்ணி, அது கிட்ட கொடுங்க. ராஜகுமாரன் பதில் அண்ணி சொல்லுங்க. நில்லுங்க. ராஜகுமாரன் என்ன சொன்னீங்க? அது கிட்ட கொடுங்க சொல்றல. நில்லுங்க அண்ணி. உங்க ராஜகுமாரன் உங்களை விட மாட்டேன். இருங்க, உங்களை பிடிச்சிடுறேன். அண்ணி, சரி சரி இரு. நீங்க செல்லமான அண்ணில கொடுத்துருங்க. செல்லமான அண்ணி தானே? அப்ப எனக்கு பதில் சொல்லு. அவன் பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நீ அவனை பார்த்து 10 வருஷம் ஆயிருக்கும். அப்படி இருந்தும் நீங்க எப்படி கேட்டாலும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். வேணுமா? ஆமா.
அப்ப என்ன பிடி பார்க்கலாம். அண்ணி அண்ணி நில்லுங்க அண்ணி. முதல்ல என்ன அண்ணி நீங்க போட்டோ கொடுக்கல அப்புறம் நான் அண்ணனை கூப்பிடுவேன் அண்ணி. அண்ணி நில்லுங்க. அண்ணி ப்ளீஸ். செல்லன்னு ஆத்துனாரே, உனக்கு போட்டோ வேண்டாமா? வேணும் போங்க. ஆத்தியாடா இந்த பொண்ணு கோச் கிட்ட இங்கேயே உட்காந்துட்டா. சரி இந்த போட்டோ வாங்கிக்க. ஹை, இப்ப சந்தோஷமா? ம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணி? நான் குண்டா இருக்கேன்னு இவன் ஒருத்தன் தான் என்ன கிண்டல் பண்ணாம இருந்தான். மத்தவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. சரி உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? இந்த பையன் இப்போ இப்படியே இருப்பானா? அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவர் திரும்ப வரலாம், வராம கூட இருக்கலாம். என் ஞாபகத்துல இருக்காரு. நான் அதையே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பாத்துக்குவேன். ஒருவேளை அவர் இங்க திரும்ப வந்தா எப்படி இருக்கும்? உன் மனசு போலவே உன் வாழ்க்கை அமையும். இவர் மறுபடியும் உன்னை தேடி வரணும்னு உன் விதியில எழுதி இருக்கலாம். அந்த விதி மட்டும் மனுஷனா இருந்ததை வச்சுக்கோங்க, நான் அதுக்கு அடிமையா இருந்து வேலை பார்ப்பேன். அப்படியாவது அவர் இங்க வரட்டும். பார்த்து பல்லு சுளுக்கிக்க போகுது. என்ன சிரிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? ஏன் சுராஜ், உன் மாமியார் வீட்ல இருந்து வேலைக்காரங்களா இங்க வராங்க போல இருக்கு. அதனாலதான் உன் பொண்டாட்டி வீட்டு வேலையெல்லாம் செய்யாம சிரிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்னம்மா இதுல இது? அம்மா போகும்போது ஊறுகாயை காயப்பட சொன்னாங்களே. அந்த வேலையை இப்போ முடிச்சாச்சுன்னா அண்ணி அண்ணாவும் திரும்ப வந்துட்டாங்க. போன தடவை உங்க எல்லாருக்கும் இவர் யாருன்னு சரியா தெரியாம போயிடுச்சு. இவர் பேரு ருத்ர பிரதாப் ரணாவத். பிஎஸ்டில மேஜர். அப்புறம் என் அண்ணனோட மகன். ரொம்ப வருஷம் கழிச்சு இவர் தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. இவரோட அப்பாவும் நானும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. அப்புறம் இந்த அரண்மனையும் இவரோட அப்பா பேர்ல தான் இருக்கு. அப்புறம் இவங்க பேரு பார்வதி. ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. இன்னையிலிருந்து இவங்களும் நம்ம கூட இந்த அரண்மனையில தான் இருப்பாங்க. உங்க எல்லார்கிட்டயும் அந்த சமயத்துல அப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே, எந்த ஊரு? ஜெய்ப்பூர்.
உங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சொன்னது சரிதான். இது என்னோட குடும்பம். இனிமே எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்போ மனசு மாதிரி வந்திருக்கியா? நாங்க எல்லாரும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு இப்போ ஒத்துக்கிறியா? எப்படியோ மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்ட. ஏ ருத்ராப்பா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமோ மன்னிப்போ கேட்கும்போது உடம்பெல்லாம் கூனி குறுகி அவங்க தலைய குனிஞ்சு காலை தொட்டு வணங்கி தானே கேட்கணும். மோகினி, உன்னோட கவலை என்னன்னு எனக்கு புரியுதுமா. இனிமே பார்வதி நம்ம சுனிதா கூட தான் இருப்பா. அண்ணி, என் கூட வந்து தங்கறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். நீங்க என் கூட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாடலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க. ருத்ரா அண்ணாவுக்கு அண்ணியை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க சுனிதா, முடியாது. இங்க பாரு, யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. இல்லனா என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் என் கிராமத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்னு சொல்றீங்க. இத பல தடவை சொல்லிட்டீங்க. உனக்கு புத்திசாலி நினைப்பா. இதுக்காக நான் உன்னை பாராட்ட மாட்டேன். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. முதல் விஷயம், இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. 2வது விஷயம், எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ண அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. புரியுதா? என் கல்லற வாழ்க்கையை நீங்க தான் அழிச்சீங்க. ஆனா எதுக்காக என் உயிரை மட்டும் காப்பாத்துனீங்க? இப்ப எதுக்காக நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என்ன தவிர உனக்கு நீ யாரும் இல்ல. நான் சொல்றத கேட்டாதான் உன்னால உயிரோடவே இருக்க முடியும். நீங்க சொல்றது மட்டும் காரணம் கிடையாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் உயிரை காப்பாத்த நீங்க எனக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்களை விட்டு நான் எங்கேயும் ஓட மாட்டேன். அந்த பயமே வேண்டாம். நீங்க பயப்படாதீங்க. நான் பேச மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நான் யாருக்கிட்டயுமே பேசாம வாய மூடிட்டு தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் வாய மூடிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தோல்வி கிடைக்க போகுது. அண்ணி சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க அண்ணி, நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. வீடு பூரா உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். வேலைக்காரங்களை அறிமுகப்படுத்துறேன். ஓகே? Come in.
வேலை முடிஞ்சிருச்சாப்பா ருத்ரா? ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போலாமா? அது உனக்கு அந்த ஸ்கூட்டர் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் என்கிட்ட அதே ஸ்கூட்டர் தான் இருக்கு. போலாமா? ஏன்? நான் என்ன நினைச்சேன்னா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல. இத பாருங்க, நான் இப்போ உங்க வீட்டுல ஒரு கட்டாயத்துல தான் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கட்டாயத்தை எனக்கு தண்டனையா மாத்திராதீங்க. நாம எப்பவும் இந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்பா ருத்ரா, எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பழசெல்லாம் மறந்துட்டு நாம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடந்த காலத்துல நடந்ததை யாராலையும் மாத்தவே முடியாது. தேவையில்லாம முயற்சி பண்ணாதீங்க. அது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். இவங்க தான் என் சுராஜ் அண்ணாவோட மனைவி மைதிலி அண்ணி. என்னோட வணக்கம்மா. நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். என் பேர் பார்வதி. அப்படியா? பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்க. ஆ, பேர் பொறுத்த நல்லா இருக்கு. அண்ணாவோட பேர் ருத்ரா, அண்ணியோட பேர் பார்வதி. அண்ணாவோட கையில ருத்ராட்சம் இருக்கு, அண்ணியோட கையிலயும் ருத்ராட்சம் இருக்கு. கரெக்ட் தானே? ஆமா ஆமா, இந்த ஜோடி பொருத்தத்தை கடவுளா சேர்த்திருக்காரு. ஏன் பார்வதி அண்ணி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க முதல்ல ருத்ரா அண்ணாவை எங்க பாத்தீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? ஐயோ, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க அப்பா அம்மா ருத்ரா அண்ணாவோட ஜெய்ப்பூர்ல இருந்து உங்களை தனியா அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல? பாவம், அவங்கள விட்டுடு சுனிதா. ஏன் அவங்கள இத்தனை கேள்வி கேக்குற? ஏமா பார்வதி, நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, எனக்கு இப்ப பசி எடுக்கல. பாத்தீங்களா, இந்த வார்த்தைய நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது போகட்டா நீ, நான் கேட்டேனே, நீங்களும் ருத்ரா அண்ணாவும் எங்க பாத்துக்கிட்டீங்கன்னு. முதல் தடவை சந்திக்கும் போது எப்படி இருந்தீங்க? பாத்தியா, திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. அதெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு வேலை பண்றியா? நான் சொல்றத செய். போய் 2 கப் டீ போட்டு கொண்டு வரியா? சரி, இப்பவே போட்டுடுறேன். நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்டுப்பே இல்ல பார்வதி. உங்களோட ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது மனசார சொல்றேன், அந்த கடவுள் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜோடி பொருத்தத்தோட மனசு பொருத்தமும் சேர்ந்துருக்கு இல்லையா? என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வரப்போற புருஷனோட பேரு உங்க பேர்ல ஏதாவது ஒன்னதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போதே யோசனை பண்ணிட்டு தான் வேண்டிக்கணும். ஏன்னா சில சமயத்துல சந்தோஷத்துக்கு பதிலா வேதனையை கொடுத்துடுறாரு. ஒரு நிமிஷமா, இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் எல்லாமே பொய்யாயிடுச்சு. அந்த ருத்ரா நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டான். அந்த பொண்ணு பார்வதி இருக்கால, அவளை இவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறதில்ல. அப்படின்னா நான் சொல்றது 100க்கு 100 உண்மையான விஷயம். இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. கடிவாளம் இப்ப என்னோட கையில தானே இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த உண்மை என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்.
கடிவாளத்தை இழுத்து பிடிச்சா நான் தேடிட்டு இருக்கிற உண்மை நிச்சயம் கிடைக்கும். கோச்சுக்காதீங்க அண்ணி, நான் உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். அதை கேட்கலன்னா என் தலையே வெடிச்சு பண்ண போல இருக்கு. எப்படி நீங்க இவ்ளோ ஒல்லியா இருக்கீங்க? என்ன கேள்வி இது? என்ன நீ இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவங்கள பாத்தீங்களா? இவங்க இடுப்பு பாத்தீங்களா? இவ்ளோ ஒல்லியா இருக்கு. ஆனா ஏன் இடுப்பு இவ்ளோ பெருசா குண்டா இருக்கு? ஐயோ கடவுளே, நீங்க பண்றது நியாயமே கிடையாது. என் உடம்புல இருந்து 10 கிலோ வெயிட் எடுத்து இவங்க உடம்புல தள்ளி விட்டுடுங்க. அப்ப நாங்க 2 பேரும் பக்கம் ஒல்லியா இருப்போம்ல. நீங்க செய்யணும். பார்வதி அண்ணி மாதிரி என்னால் ஒல்லியா இருக்க முடியல. ஒருவேளை இந்த கடவுள் குயில பச்சை நிறத்துல படைச்சிருந்தாருன்னா நமக்கு எப்படி வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்? கிளிதானே பச்சை நிறத்துல இருக்கும். கடவுளோட ஒவ்வொரு படைப்பும் இப்படி தனித்தனியா தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா படைச்சு அப்புறம் அவங்களுக்கு குணத்தை கொடுப்பாரு. அப்பதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு அப்படி படைச்சிருக்காரு. நீயா இப்படி பேசுற பார்வதி? இந்த மாதிரி அழகா பேசுறதுக்கு நீ எங்க கத்துக்கிட்ட? ஜமீன்தார் அம்மா கிட்ட. ஐயோ என்ன அண்ணி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கீங்க? இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறது யார் தெரியுமா? நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ருத்ரா அண்ணாவ தானே. சரி, இப்ப நாம இந்த விஷயத்தை பத்தி பேசுறதை விட்டுட்டு உங்ககிட்ட வேற விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் கைய பார்த்து ஒரு ஜோசியர் உனக்கு வரப்போற புருஷன் காக்கி சட்டை போட்டவன்னு சொன்னாரு. நம்ம சுனிதாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. அவளுக்கு வரப்போற மாப்பிள்ள காக்கி சட்டை போட்டவரா இருக்கணுமா? அது மிலிட்டரி ஆளா இருக்கலாம், போஸ்ட்மேனா இருக்கலாம், இல்ல பஸ் கண்டக்டரா இருக்கலாம். என்ன நீங்க? யாரு கதவை இவ்வளவு வேகமா திறக்கறாங்க? அவர் தான் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, அவர் வர்றது கூட உங்களுக்கு தெரியுமா? என்ன இருந்தாலும் அவர் உங்க வருங்கால புருஷனாச்சே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? வாங்க, நேரமாச்சு, நாம சேர்ந்தே வீட்டுக்கு போலாமே. நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா போறேன். சரி சார். வணக்கம் அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணி, அவர் வந்துட்டாரு. உங்க பையன் ருத்ராவும் திரும்பி வந்துட்டான். இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க பையன் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியுமா? இப்ப அவன் பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். ஒரு பலசாலியான ஆபீசரா, முகத்துல அப்படி ஒரு பிரகாசம். அப்புறம் அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவனோட கண்ணை பார்க்கும்போது அப்படியே உங்க கண்ணை பார்க்கிற மாதிரியே இருக்கு.
இங்க பாருங்க நீ, இத்தனை வருஷத்துல நான் ஒரு நாள் கூட நீங்க ஏன் போனீங்க எங்க போனீங்கன்னு கேட்டதே இல்லை. அது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க இப்ப ருத்ராவை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இது சரியான நேரம் இல்ல. சரிங்க நீ, நான் இப்ப போனை வச்சிடுறேன். ஏய் சுனிதா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அண்ணிய அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போன சொன்னல. ஆ வாங்க நீ போலாம். கொஞ்சம் நில்லு. அதாவது அந்த காலத்துல என் புருஷன் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே கையும் ஓடாம காலும் ஓடாம பயந்து போய் நின்னுட்டு இருப்பேன். ஆனா இந்த பொண்ணை பாத்தியா? புருஷன் வீட்டுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனா முகத்துல பயமே இல்லையே. என்னம்மா கேள்வி கேக்குறீங்க? இன்னும் கல்யாணம் ஆகலையே. அவர் இவங்களோட வருங்கால புருஷன் தானே. ஓ ஆ, இங்க வா. ஆ பாரு, உன் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருல்ல, அவனுக்காக டீ போட்டு வை. இரு பார்வதி, நான் கொண்டு வரேன். எடுத்துட்டு போ. இவ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றியா? உன் புருஷன் வரான், அவனுக்காக டீ போட்டு வைன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். நானே போடுறேன்னு இவ உனக்காக வக்காலத்து வாங்குறா. அது வந்து நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது, நீ தான் போகணும். சரி நானும் கூட வரேன் வாங்க. சுனிதா, உன் வேலையை பாரு. அவனுக்கு டீயை சூடா கொடுக்கணும், ஆறிடக்கூடாது. டீ ஆறிட போது கொண்டு போய் கொடுப்போம். மைத்திலி, எனக்கும் சூடா ஒரு கப்பு டீ கொடு. சரிங்க அத்தை. சக்கரை கம்மியா போடு, ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரு? டீ. என்னது? நான் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அங்க டேபிள் மேல வச்சிருங்க.
மருமகளே பாரு, ருத்ராவோட ரூம் எப்படி அலங்கோலமா இருக்கு பாத்தியா? நீ தானே இந்த இடத்த சுத்தமா வச்சுக்க பழகிக்கணும். இதை நானே பாத்துக்கிறேன். ருத்ரா, ஜெய்ப்பூர்ல இருந்து எல்லா பொருளும் வந்துருச்சு. உன்னோட துணி கூட வந்துருச்சு. கதவுக்கு பின்னாடி தான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. ஏன்? எதுக்காக ருத்ரா எடுத்து வைக்கணும்? அதான் பார்வதி இருக்கால்ல. அப்பா ருத்ரா, முதல்ல டீயை குடிச்சிட்டுப்பா. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க வேலையை பாருங்க. என்ன பார்வதி நின்னுகிட்டு இருக்க? உன் புருஷனோட ஷூ ஒரு மூலையில கிடக்கு. அதை எடுத்து ஒழுங்கா வைக்கலாம்ல. ஆபீஸ்க்கு போகும்போது அதுதானே போட்டுட்டு போகணும். என்னாச்சு? ஒன்னதான் எடுக்க சொன்னேன். ரொம்ப கனமா இருந்ததுன்னா உன் புருஷன் உனக்கு உதவி பண்ண வருவான். எடு. உன்கிட்டதாம்மா சொல்றேன். நான் சொன்ன மாதிரியே உதவி பண்றாரு. நீ தனியா அந்த ஷூவை எடுக்கிறத பார்த்து ருத்ராவுக்கு கண்ணீரே வந்துருச்சு போல இருக்கு. இவ என்னோட செருப்புல எல்லாம் கை வைக்க மாட்டா. ஏன்பா? புருஷனுக்கு பணிவிடை செய்யறதுலயும் அவன் மிச்சம் வைக்கிற சாப்பாட்டை சாப்பிடறதுலயும் தான் பொண்டாட்டிக்கு உறவு இருக்குன்னு சொல்லுவாங்க. செய்ய மாட்டான்னு சொல்றேன்ல. நீங்க போங்க. ஏன்பா தேவையில்லாம கோவப்படுற? ஓ அம்மா மாதிரி உன் மேல பாசம். இல்ல, நான் ஒண்ணு இப்ப தப்பா சொல்ல வரலையே. உன் அம்மா மாதிரி உன்னை பாதியிலே விட்டுட்டு போகாம கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பான்னு சொல்ல வந்தேன். புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல ஒருவேளை உன் அம்மா மாதிரி இவளும் ஒரு நாள் போயிடுவாளோன்னு உனக்கு உனக்கு ஏன்பா இவ்ளோ கோவம் வருது? இப்ப என்னப்பா ஆச்சு?
உன் மனைவி கொண்டு வந்த டீ உனக்கு பிடிக்கலையா இல்ல சூடு ஆறி போயிடுச்சா? வெளியே போ. வெளியே போன்னு சொல்றல. தேவையே இல்லாம ஏன் கோவப்படுற? நான் சொன்னதெல்லாம் நடந்த விஷயம் தானே, பொய் ஒன்னும் சொல்லலையே. மோகினி, நீ இங்க இருக்கியா? உன் செல்ல புள்ள சமீர் அங்க தேடிக்கிட்டு இருக்கா, போய் என்னன்னு பாரு. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. கடிவாளத்தை புடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அம்மா கொஞ்சம் வாங்கல. என்னடா உனக்கு? வாங்கம்மா. காலையில யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு எங்க போன? ஓஹோ, அதெல்லாம் விடுங்க. ஞாபகம் இருக்கா, சௌஹான் சாரோட ஒப்பந்தத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதை நான் சரி பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட கூட சொன்னேனே. இத பாருங்க. என்ன இது? ஒரு புது வியாபாரி 6 லட்சத்துக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. உன்னோட பையன் சரியான வேலையை பார்த்துட்டு வந்திருக்க. இதை மட்டும் பேசி முடிச்சிட்டேனா அப்புறம் பாருங்க, எல்லாரும் லைன்ல தான் நிப்பாங்க. சுடுகாடு மாதிரி இருக்கிற இந்த கிராமத்தை விட்டு முதல்ல வெளியே போகணும். அப்புறம் நிம்மதியா நம்ம ஜெய்ப்பூர்ல இருப்போம். வேண்டாம், ஜெய்ப்பூருக்கு வேண்டாம். லண்டனுக்கு போறதுக்கு சீக்கிரமா டிக்கெட்டை வாங்க. பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் சின்ன பொய்யா சொல்ற? பெரிய பொய்யா சொல்லு. அம்மா நான் வாய் முடுற. நாம இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா இந்த வீடு என்ன ஆகும்? உன் பெரிய பாக்கெட்டையும் தூக்கி கொடுத்துற சொல்றியா? ஏன், அவர் தான் போயிட்டாருல்ல. எப்படி பார்த்தாலும் இந்த அரண்மனை உங்களோடதுதான். இந்த அரண்மனையை நீங்க இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இதுக்கு சொந்தக்காரங்க இப்ப இங்கதான் இருக்காங்க. என்ன? அந்த ருத்ரா அவன் பொண்டாட்டியும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டான். இனிமே விளையாட்டுத்தனமா இருக்காத. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. அந்த பொண்ணு யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் எனக்கு முழுசா வந்தாகணும். உன் அண்ணன் கிட்டயும் இதை சொல்லி வச்சிருக்கேன். ஆனா அவன் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். சீக்கிரம் வேலைய ஆரம்பி. அந்த பொண்ணு எந்த கிராமத்தை சேர்ந்தவ, அவ யாருங்கிறத சீக்கிரமா விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்கம்மா. தேவையில்லாத வேலையை பார்த்தேன்னா அப்புறம் எப்படி முக்கியமான வேலையை பார்ப்பேன்? இல்ல ஒருவேளை உன் அம்மா மாதிரி இவளும் ஒரு நாள் போயிடுவாளோ?
சுனிதா, உன்னுடைய அம்மா என்ன சொன்னாங்க? என்னது? எங்க அம்மா என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப என்கிட்ட எதை பத்தி கேக்குறீங்க? அது வந்து அவருடைய அம்மாவை பத்தி ஏதாவது. சத்தம் போடாதீங்க. எங்க வீட்ல இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? ருத்ராயனாவுக்கு உங்களுக்கு மேரேஜ் நடக்க போறது உறுதி தானே? அவரோட அம்மாவை பத்தி அவர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அது வந்து வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்ல. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்க? அது தெரிஞ்சிருந்தா நான் போய் அவங்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எனக்கு 2 வயசு தான் இருக்கும். பெரியப்பா, பெரியம்மா, அண்ணனுங்க நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருந்தோம். நீ சொல்றத பார்த்தா இவர் சின்ன குழந்தை தானே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பெரியப்பா ருத்ராயனும் வீட்டை விட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ருத்ரா அண்ணா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாராம். பெரியப்பா தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனாராம். அவ்வளவுதான். அப்ப போறவங்க மறுபடியும் இப்பதான் திரும்ப வந்திருக்காங்க. புருஷன், குழந்தை, இந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு அவங்க அம்மாக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ்வளவு கல்லு மனசா அவங்களுக்கு? இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த உங்க மனசோடய வச்சுக்கோங்க. ருக்மணி, ஹை பட்டாம்பூச்சி, ரொம்ப அழகா இருக்கு. இது என்னுடைய தோழி. ருக்மணி நில்லு, ஓடாத. தோழியா? ருக்மணி பட்டாம்பூச்சியா? ருக்மணி நில்லுங்கறல. ருக்மணி, என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்க வந்தியா? உனக்கு தெரியும்ல, அப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்ன பாரு, கூண்டில் அடப்பட்ட பறவை மாதிரி ரெக்கையெல்லாம் ஒடிஞ்சு போய் அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாரும் இருந்தும் இங்க ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. ருக்மணி, நீயாவது என்ன பார்க்க வந்தியே? அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்க எடுத்து போ. நான் வந்து என்ன பண்ற? என்ன சொல்ல? என்ன சொல்ல போற? எல்லாம் நான் பண்ண தப்பு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இந்த நாடகத்துல நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னாலதான்
எனக்கு பிடிக்காம இந்த வீட்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டபடி பேசுறதையும் வாயை மூடிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இத பாரு, இப்படி வெகுளி மாதிரி நடிக்கிறத முதல்ல நிறுத்த. நீயும் உன்னோட கிராமத்து ஆளுங்களும் செஞ்ச தப்ப நீ ஒத்துக்க போறது இல்ல. இந்த மாதிரி பார்க்காத. நீ இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீ பண்ண எல்லா தப்புக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை பத்திலாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல? ஏன் இவ்வளவு வெறுப்பா பேசுறாரு? சின்ன குழந்தையிலேயே அவங்க அம்மா விட்டுட்டு போனது நினைச்சுதான் இவ்வளவு வெறுப்பா இருக்காரு. அந்த சின்ன குழந்தையாதான் நான் இப்ப அவரை பாக்குறேன். அவர் அப்படி இல்ல. அந்த குழந்தைக்கு குணமே இப்ப அவர்கிட்ட இல்ல. இப்ப இங்க இருக்கிறது ஒரு ராட்சசன். பார்வதி, நீயும் டீ குடிமா. வணக்கம்க்கா. ஒரு நிமிஷம்க்கா. நான் ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்க. எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. வேண்டாம்மா, நீ நிம்மதியா ஓய்விடு. இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் ஒருத்தியே பாத்துக்குவேன். இல்லக்கா, வேலை செய்யாமலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது வேலை பார்த்தா அது எல்லாத்தையும் மறந்துடுவேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் வந்து செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். நீ இப்போ டீயை குடிச்சிட்டு சமையல் கட்டுக்கு வந்துடுறியா? மைதிலி, சொல்லுங்க அத்தை. டீ நல்லா சூடா இருக்காமா? ஆமா அத்தை, நல்ல சூடா இருக்கு. அப்படின்னா அந்த டீயை கொஞ்சம் கையால தொட்டு பாரு. இல்ல காலையில டிஃபன் சாப்பிடுற நேரத்துல டீயை கொண்டு வந்து குடுக்குறியே, அதான் கேக்குறேன். தூக்கம் கலையிலையா? மன்னிச்சிருங்க அத்தை, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் எனக்கு காலையில கண்ணு முடிச்சு முதல்ல உங்களை தான் பார்த்தேன். சரி சரி, போதுவா. இந்த துப்பட்டாவை பாருங்களேன் அண்ணி, நீங்க ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு தெரியுமாமா, இந்த துப்பட்டாவுக்கு அழகா டிசைன் பண்ணி கொடுங்கன்னு நேத்து தான் அண்ணி கிட்ட சொன்னேன். எவ்வளவு அழகா இதுல டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். பரவாயில்ல பாரு, ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறியா? என்னாச்சு, பதில் சொல்லாம நிக்கிற? பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே. எந்த ஊரு? ஜெய்ப்பூர். நீ போ சுனிதா, சீக்கிரம் போய் டீ குடி. ஆமா, உனக்கு இந்த டிசைன் போடுற வேலையெல்லாம் தெரியுமா? நல்லா போடுறியே, எங்க கத்துக்கிட்ட? டிசைன் போடுறதா? ஒண்ணு இல்ல, நீ போ. போய் மைதிலி சமையல் கட்டுல இருப்பா, அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணு. போ. இவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்கா. ஜெய்ப்பூர்ல இருக்கிறவங்க இதை செய்வாங்களான்னு கண்டுபிடிக்கணும். அந்நியரே வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நான் யாருன்னே உங்களுக்கு முழுசா தெரியாது. நானே சொல்றேன், என் பேர் சமீர். உங்களுக்கு குழந்தை முறை. என்னாச்சு? எதுக்காக என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்க? இந்த வீட்ல யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. திடீர்னு நீங்க இப்படி வந்து பேசுறத பார்த்தா இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு.
ஓஹோ, ஆனா குழந்தை அன்னைக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு கஷ்டமா இருக்கு. எதை சொல்றேன்னா, அந்த ருத்ரா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க, அது அவனோட சுபாவம். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய குழந்தை நான் இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரி. உங்களுக்கு என்ன தேவைனாலும் இல்ல உங்க மனசுல இருக்கிறத நீங்க யார்கிட்டயாவது சொல்ல நினைச்சாலோ என்ன கூப்பிடுங்க. என்னம்மா அது முடிய பிடிச்சு எழுதுறீங்க? அவகிட்ட அப்படி என்னடா வழிஞ்சு பேசிக்கிட்டு இருந்த? அவ யாருன்னு என்கிட்ட தெரிஞ்சுக்க சொன்னீங்கல்ல, அதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நீ இப்படி பேசுறத பார்த்தா அவ உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட இருந்து விலகிடுவா. என்னம்மா நீங்க பாருங்க, உங்களோட வழி மாதிரி இல்ல, என் வழி தனி வழி. உன் வழி தனி வழிதாங்கிறத எப்பவோ நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப நீ நல்ல வழியில போகணும்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுதா? இங்க பாத்தியா, அந்த மகாராணி தான் இதை பண்ணிருக்கா. அதுக்கு அம்மா, தலையில முடிய வளர்த்தா பத்தாது, மூளையும் வளர்க்கணும். அதை கொஞ்சம் பயன்படுத்தினாதான் உண்மை எது பொய் எதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் செய்வாங்க. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இத பத்தி கேட்டப்போ அவ ஒண்ணும் தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறான். எனக்கும் தான் தெரியல என்னது இது. ஜெய்ப்பூர்காரங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கை வந்த கலை தெரியுமா? ஊசிய கையில் எடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இவளுக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னா அவ பொய் சொல்றாளா? பரவாயில்லையே, நான் சொன்னதும் உன் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, அந்த துப்பட்டாவை எடுத்து கொடுங்களேன். கத்துறா பாரு. இந்த துப்பாட்டாவை கொண்டு போய் உன் தங்கச்சி கிட்ட கொடு, இல்லைன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். கவனமா கேளு. நான் சொன்ன விஷயத்த அலட்சியப்படுத்தாம அந்த பொண்ணு யாருங்கிற விஷயத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லு. சரிங்கம்மா. சரிமானாத ஓ வழியை விட்டுட்டு இந்த அம்மா சொன்ன வழியில கண்டுபிடிச்சு சொல்லு. சரி, கிளம்புறேன். ஓ. வந்துட்டியா பார்வதி? முதல்ல இந்த கீரி என்ன இருக்கு? என்ன மைதிலி, இந்த வேலைய போய் இவ்வளவு செய்ய சொல்ற? முதல் முறையா சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. இவ கையால தான் இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இல்லத்தே, இவ மட்டும் தனியா எப்படி சமைக்க முடியும்? அது சரி, உன்னோட கருப்பு கவுன் எங்க இருக்கு? என்னோட கருப்பு கவுனா? வக்கீல் போடுற கோட்டு தான். நீ தானே இவளுக்கு வக்கீல் மாதிரி ஆஜராகிற. என்ன இருந்தாலும் இவ எனக்கு வரப்போற மருமக. இவளோட சமையல்ல அந்த அன்னபூரணியோட மகிமை எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்குறேன். நீ உன் ரூமுக்கு போ. உன் புருஷனுக்கு ஏதாவது தேவைன்னா செய் போ. நீ பண்ற சமையல்ல ருத்ரா ஒரு புடி பிடிச்சு அசந்து போயிடணும். ருத்ராவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு இப்படிதான் சமைக்க தெரியும். அது உருளைக்கிழங்கு பிடிக்கும். அப்படியா? அப்ப உருளைக்கிழங்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதோட பட்டாணியும் சேர்த்து போட்டு செய்வேன். ஆனா இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அதை செய்வாங்க. நீ ஜெய்ப்பூரை சேர்ந்த பொண்ணு, உனக்கு எப்படி இந்த சமையல்லாம் தெரியும்? அது வந்து அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ருத்ராவை தான் சொல்கிறேன். அது இத்தனை வருஷமா அவரும் அவரோட அப்பாவும் தனியாக தானே இருந்தாங்க. அந்த வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை. அவரே தான் இந்த உருளைக்கிழங்குலாம் செஞ்சுருக்காரு. ரொம்ப அழகா பேசுற, அதே மாதிரி நடந்துக்கவும் செய்யற.
குணம் தான் என்னன்னு தெரியல. சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன். சரி, சீக்கிரம் சமையல முடி. ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. நீயே யோசிச்சு தயார் பண்ணிடு. இல்ல யார்கிட்டயோ கத்துக்கிட்டேன்னு சொன்னியா, அவங்க கிட்ட கேளு, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. யார் இது? ஏ தீபா, நீயா? நீயா? யாருங்க அது புதுசா தீபா? அது வேற யாரோ. வேற யாரோன்னா என்ன அர்த்தம்? யாருன்னு சொல்லுங்க. என்னது? எதுக்கு அதை மறைக்கிறீங்க? ம்? தீபா யாரு? இப்ப எதுக்காக அதை மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, சும்மாதான். இந்த நகைக்கடையோட பேரு தீபா. உனக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது இது தங்க வளையல் தான். பின்ன பித்தளை வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சா? போன ஜென்மத்துல ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். அதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. ம்? ம். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன? என்னங்க ஆச்சு? என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? ஆசிரமத்துக்கு போக வேண்டாம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? போயிட்டு வந்துட்டு அதை என்கிட்ட மறைச்சிட்டல. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, இந்த குடும்பத்தோட ரத்த சம்பந்தம் இல்லாத எந்த குழந்தையும் அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியாம இல்லைங்க. நமக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்னு முடிவாயிருச்சு. நாம குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி நீங்க தான் அவங்க கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்குனுங்க. முடியாது மைத்திலி, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டல. கண்டிப்பா சொல்றேன், அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் வாழ்க்கை பூரா இப்படி என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான். எதுவும் எதிர்த்து பேசாம இங்கே உட்கார். உன்கிட்ட உட்கார்னு சொன்னேன். என்ன என்னமாச்சு? உன்னை மோகினி ஏதாவது திட்டினாளா? என்கிட்ட சொல்லு. அவங்க என்ன சமைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன? ஆனா சமையல் கட்டில் அடுப்பு எதுவுமே இல்லையே. அங்க அடுப்புக்கு பதிலா வேற எதையோ வச்சிருக்காங்க. அது எப்படி பத்த வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உள்ள கேஸ் அடுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுல பொம்பளைங்க அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க யார்கிட்ட அது கேளு. நான் எப்படி போய் கேட்கறது? நான் ஜெய்ப்பூரை சேர்ந்தவன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற கேஸ் பத்த வைக்க தெரியாதுன்னு. நீ போடா, அந்த அடுப்பை எப்படி பத்த வைக்கிறது கத்து கொடு. இல்லைன்னா இவ பொய் சொல்றதா சொல்லுவாங்கல்ல. பார்வதி, நான் சாப்பிட்றதுக்கு நீ என்ன டிஃபன் பண்ண போற? அது உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் பண்ண சொன்னாங்க. ஓ, உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியுமா? டே ருத்ரா, பார்வதிக்கு உண்மையிலே தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய போறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றா பாத்தியா?
கேஸ், லைட்டர், இது இந்த மாதிரி திருப்பி பத்த வைக்கணும். தெரியுதுல்ல? இதை குறைக்கணும்னா இந்த மாதிரி திருப்பணும், பெருசாக்கணும்னா இப்படி திருப்பணும், நெருப்பு அணைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இது எப்பவுமே ஆன்ல இருக்கிற மாதிரி பண்ணிடாத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுதா? அப்புறம் ஒருவேளை மசாலா அரைக்கணும்னு சொன்னா இங்க அம்மி எங்க இருக்கு? இங்க வா. இதோ இதுலதான் மசாலா அரைக்கலாம். இதை இந்த மாதிரி மேல வைக்கணும். இதுக்குள்ள மசாலாவை போட்டு இதை மூடிடணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இதை இப்படி திருப்பணும். இதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இதை கையால தொடணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஈர கையால தொடக்கூடாது. அப்புறம் அது வந்து உப்பு அங்க இருக்கு, எட்டாது. வேற ஏதாவது பண்ணுமா? ருத்ரா, வாப்பா. இன்னைக்கு நம்ம வீட்லயே டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பி போ. பார்வதி தான் டிஃபன் பண்றா. இந்த மாதிரி நேரத்தில் நீ சாப்பிடலன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். உன்னோட சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. ஆனா சாப்பாட்டை மூக்கால சாப்பிட முடியாது, வாயால தான் சாப்பிடணும். ருசி நல்லா இருக்கணும்ல. ஏன் டிஃபனை இவ்ளோ கம்மியா பண்ணிருக்க? என்னது? நீங்க கேக்குறது புரியல. இல்ல, என் பிள்ளைங்கெல்லாம் வீட்ல இல்லையே, அதான் டிஃபனை இப்படி கம்மியா பண்ணிட்டியான்னு கேட்டேன். என் பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? அத்தை, அது வந்து உங்களோட பெரிய பிள்ளை வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. உங்க சின்ன பையன் நான் மத்தியானம் வரேன், இப்ப டிஃபன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா பார்வதி, இந்த சாப்பாட்டை எதுக்கு நீ தனியா எடுத்து வைக்கிற? உன் அம்மா வீட்டுக்கு போறியா? அத்தை, அது வந்து சுனிதாவுக்காக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கா. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, எனக்கு இப்ப பசி இல்லை, நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அத்தை. பெரிய மாமா, சக்கரை ஒரு ஸ்பூன் போதும்ல? இந்தாங்க மாமா.
நீங்களும் டீ சாப்பிடுங்க. பார்வதி, நீயும் ருத்ராவுக்கு டீ வேணுமான்னு கேட்டு போட்டு கொடு. சக்கரை எவ்வளோ போடணும்? என்னடா அது? நேத்து நீயே டீ போட்டு கொண்டு வந்த. ஆனா அதுக்குள்ள உனக்கு டீக்கு எவ்வளவு சக்கரை போடணும்னு மறந்து போச்சா? உன்னோட புருஷன் டீக்கு எவ்வளவு சக்கரை போட்டுக்குவான்னு உனக்கு தெரியாதா? இங்க பாருங்க சித்தி, நான் டீ குடிக்கும் போது சர்க்கரையும் பாலும் சேர்த்துக்க மாட்டேன்னு பார்வதிக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீட்டுல எப்படி நடந்துப்பேன்னு பாவம் பார்வதிக்கு சுத்தமா தெரியாது. இந்த வீட்டு சூழ்நிலையை பார்க்கும்போது இங்க கசப்பு மட்டும்தான். அந்த கசப்பு இந்த வீட்டை விட்டு போகணும்னா நான் சக்கரை சேர்த்துக்கணும். அப்படியும் கசப்பு போகலனா பால். ஆனா சித்தி, இன்னொரு விஷயமும் இருக்கு. விடிய காலையில நான் யார் முகத்துல முழிக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் சர்க்கரையும் சேர்த்துப்பேன். உங்களோட ஒரு பையன் முகத்துல முழிச்சேன்னு வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் சர்க்கரை. உங்களோட 2 பசங்களோட முகத்திலையும் முழிச்சேன்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் சர்க்கரை. ஒருவேளை நிலைமை இன்னும் மோசமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்ல வரேன்னா உங்க முகத்தை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டீ குடிக்க போறேன். சக்கரை சரியா இருக்கும்ல? ரொம்ப நல்ல வேலை பண்ண. இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ண. இன்னைக்குதான் என் மனசு குளிர்ந்துருக்குடா ருத்ரா. சில நேரங்கள்ல உன் மனசு கூட வேலை செய்ய ஆரம்பிக்குது இல்ல? இப்பதான்டா உண்மையிலே நான் ரொம்ப கர்வத்தோட இருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்வதி, நீ உட்காந்து சாப்பிடுமா. அப்புறம் ருத்ராவை தயவு செஞ்சு இந்த டீயை குடிக்க வச்சிடாத.
ஏன்னு சொன்னா சுகர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். என்ன வெறுப்பா இருக்கா? கோபம், வெறுப்பு இதெல்லாம் ஒரு ரத்தத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்குமே. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பார்த்தாலே இப்போ உனக்கு வெறுப்பு மட்டும்தானே ஏற்படும்? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? எனக்காக நீ சமைச்சு போடுறியா? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நரகமாக்குன எனக்கு சமைச்சு போடுறியா? நீ தப்பிக்கலாம், இவங்க கிட்ட வேணா தப்பிக்கலாம், என்கிட்ட முடியாது. நீயும் உன் கிராமத்து ஆளுங்களும் பண்ண தப்ப ஒத்துக்கோ. அப்போவாது உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ண. அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு சொல்றீங்களா? முடியாது, என்னால அப்படியெல்லாம் முடிக்க முடியாது. எனக்கும் புரியுது. எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்களோ அந்த தண்டனையை நீங்களும் அனுபவிக்கிறீங்க. நான் இங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த வலியை நீங்க தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் மனசுல இப்ப எந்த வலியும் இல்லை. வலி இப்போ உங்களுக்கு தான். நீங்க தப்பு பண்ணதா சொன்னீங்கல்ல, நீங்க எந்த தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். இங்க வரவே உங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்னாலதான் இங்க வந்தீங்க. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க, அவங்க சொல்றத வச்சு நீ என் தலைமையில ஏறி உட்காரலான்னு கனவு கூட காணாத. என்ன நினைச்ச? என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறியா? ஆனா 1% கூட நீ இன்னும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கல. என்னோட கோபம், எனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு, என்னோட வேதனை, இதையெல்லாம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ தேவையில்லாம முயற்சி பண்ணாத. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற, எங்க போக போறன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட வலி எப்படி ஏற்பட்டதுன்னு இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, எனக்கு ஏற்பட்ட அந்த வலிய அவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்த முடியாது. அந்த வலி ஆறவே ஆறாது.